காசாவில் இஸ்ரேல் வெற்றி பெற்றதா வெற்றி பெறலையா? இப்போ அங்கே தாக்குதல் நடத்தினாங்க, இந்த தாக்குதல் நடத்தினாங்கிறெல்லாம் கடந்த கதை. தற்போது இஸ்ரேலுடைய இராணுவ நடவடிக்கைகளில் 2 வருஷம் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அக்டோபர் 24, 25 முடிஞ்சது. நவம்பர், டிசம்பர் கிட்டத்தட்ட ஒரு 26 மாதங்கள் இந்த போர் இன்னும் முடிவு பெறவில்லை. 26 மாதங்களையும் தாண்டி விட்டது. இன்றைக்கு 7ஆம் தேதி. இப்ப 26 மாதங்களாக உண்மையிலே வெற்றி பெற்றதா என்பதை விட அங்க மிக முக்கியமாக இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய 2 அதிகாரிகள், அதுல இன்றைக்கு நான் ஒரே ஒரு அதிகாரி ரமி இக்ரா, அவர் மொசாத் அமைப்பினுடைய முன்னாள் வட ஐரோப்பா இன்டெலிஜென்ஸ் பிரிவினுடைய ஒரு அதிகாரி. இவருடைய கருத்தும் மேஜர் ஜெனரல் உசி தயான், இவர் சென்காமினுடைய ஒரு தளபதி மட்டுமல்லாமல் சீஃப் கவுன்சிலுடைய தலைமை பொறுப்பிலும் யாசர் அரஃபாத்தினுடைய படுகொலை திட்டமிடுவதிலும் அந்த கமாண்டோ படையிலும் மேஜர் ஜெனரல் உசி தயான் அவருடைய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னாடி ரமி இக்ரா, இவர் ஒரு பெரிய மொசாத் அதிகாரி, யூரோப்ல பெரிய இன்டெலிஜென்ஸ்ல மொசாத்ல பணியாற்றினவர். ஸ்ட்ராட்டஜிக்கலா பகுப்பாய்வுகள், கொள்கைகள், நகர்வுகளை வடிவமைக்கக்கூடிய எல்லா தகுதியும் பெற்றவர் தான் இந்த ரமி இக்ரா. மொசாத் அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப தெளிவா சொல்றாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வி கண்டிருப்பதாகவும், அந்த தோல்விக்கான காரணத்தையும் இந்த மொசாத் சீனியர் எக்ஸ்பர்ட் யூரோப்பியனுடைய மொசாத் தலைமை பொறுப்பில் இருந்த ரமி இக்ராவுடைய கருத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைத்திருக்கிறது மட்டுமல்லாமல் அவருடைய வலிமையான சில பாயிண்ட்ஸ் நமக்கு இப்போ சிந்திக்க தோன்றும். மொசாத்தினுடைய ரமி இக்ரா அவர் என்ன சொல்றான்னா, உலகம் முழுவதும் தற்போது நீங்க பாருங்க, இஸ்ரேல் வெற்றி பெற்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதை தவிர இஸ்ரேல் பலஸ்தீனத்தை ஒருபோதும் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்ற கருத்தை ரமி இக்ரா மொசாத்தினுடைய சீனியர் மோஸ்ட் அதிகாரியுடைய கருத்து தான். இப்போ உலகம் முழுவதும் இந்த மாயப்பிம்பம் பார்த்தீர்களா, குண்டு போட்டு அடிச்சிட்டாங்க, போயிட்டாங்க. சொல்ல போன இஸ்ரேல் தோல்வி, இந்த தாக்குதலின் மூலம் அவர்கள் தோல்வியை நோக்கியும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் நாடு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி பயணிப்பதாக இந்த முன்னாள் மொசாத் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்து இஸ்ரேல் முழுவதுமாக ஒரு இராணுவ மயமாக்கப்பட்ட ஒரு களச்சூழலில் இருக்கிறது என்ற கருத்தும் ரமி இக்ராவுடைய கருத்து இருக்கு. ஆபத்தை நோக்கி தான் போறாங்க இவங்க. போரிட்டது ஹமாஸோடு, லெபனானோடு போரிடுவதும், ஹிஸ்புல்லாவோடு போரிடுவதும், ஷியாட்டி இஸ்லாமிய ஜிஹாதிகள் மற்றும் ஹவுதிகளோடு போரிடுவது எந்த விதத்திலும் ஆபத்து அல்லாத விஷயம் அல்ல. இவங்க தோல்வியை நோக்கி தோல்வி அடைந்து விட்டார்கள், மீண்டும் தோல்வியிலே பயணிக்கிறார்கள், ஆபத்தை நோக்கித்தான் பயணிக்கிறார்கள் என அவர் சொல்கிறார். அதுல அவர் சொல்றாரு, இஸ்ரேலுடைய தலைமையும் ஐடிஎஃப்பையும் பெஞ்சமின் நெதன்யாஹூ போன்றவர்களை தனது எதிரிகளை அவர்கள் புரிந்து கொள்வதில் நிறைய சிக்கல் இருக்குங்க. அவங்க சரியா அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணல, அவர்களை சரியாக அவர்கள் கணிப்பது மட்டுமில்லை, கையாளுவதிலும் இஸ்ரேல் இராணுவமும் அரசு தலைமையும் தோல்வியடைந்ததாக அவர் குறிப்பிட்டது. ஹமாஸ் திட்டத்தை எப்போ இதெல்லாம் உண்மையாச்சுன்னா, என்னைக்கு 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் உள்ள பூந்து 1200க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்து 250 கிட்டத்தட்ட ஆட்களை கிட்னாப், அதாவது கடத்தி சென்றார்களே, அப்பமே ஒட்டுமொத்தமா இதை பற்றிய புரிதல் கொஞ்சம் கூட இல்லாம எப்ப தோத்துச்சோ இஸ்ரேல், அதிலிருந்து அவங்க தோத்தாங்க அப்படின்ட்டு ரமி இக்ரா தி சீனியர் மோஸ்ட் மொசாத்தினுடைய தலைவர் சொல்கிறார். அப்பவே அவங்க தோத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க, மொசாத்துன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் என்னது, மற்றும் நிறைய லோக்கல்ல இருக்கக்கூடிய
இன்டெலிஜென்ஸ், போலீஸ் பிரிவு எல்லாம் தோத்துட்டாங்க. உள்ள வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களே. 2000 பேரை சாகடிச்சிட்டு 1500 பேரை சாகடிச்சிட்டு இவ்வளவு பேரை தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த கேள்வி அவர் மட்டும் இல்ல, மக்களும் கேட்டாங்க. ஏன் வரல? உங்களுக்கு தெரியாம போயிட்டு தோல்வி அடைஞ்சீங்க. ரெண்டாவது அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, ஹமாஸை பத்தி அவர் சொல்ற கருத்து ரொம்ப கவனமான கருத்துங்க. நான் அந்த 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 செய்தியை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஹமாஸினுடைய வெற்றிக்கு காரணம் அவர்களுடைய இறை நம்பிக்கையும் பொறுமையும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ரொம்ப ஆழமான இறை நம்பிக்கை, ரொம்ப மிகுந்த பொறுமை அவர்களுக்கு இன்றில்லாவிட்டால் நாளை வெற்றி தரும் என்கின்ற ஒரு ராஜ யுக்தியோடு ஹமாஸ் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது, முக்கியமானது என்றும் அவர் சொல்கிறார். இந்த இறை நம்பிக்கையும் இந்த பொறுமையும் எமக்கு வெற்றியை கண்டிப்பாக தேடித்தரும் என்று ஹமாஸ் நம்புவதாக ஒரு மொசாத் அதிகாரி ரமி இக்ரா, ஒரு சியோனிச தத்துவவாதி சொல்வதுதான் பெரிய ஆச்சரியம். அது மட்டுமல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஹமாஸுடைய திட்டம் இல்லை, இன்னைக்கு நாளைக்கு பலன் கிடைப்பதில்லை. 100 வருஷத்துக்கு அப்புறம் பலஸ்தீனத்திற்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்க வேண்டும், நாங்கள் இல்லவில்லை என்றால் நாங்கள் விதைக்கும் இந்த விதை மனையாக அல்ல மலையாக மிகப்பெரிய அளவிலே அது உருப்பெற வேண்டும், மரங்களாக அது கிளைகளை படர்ந்து அதில் எங்கள் சமூகம் திளைக்க வேண்டும் சுதந்திர காற்றில் என்பது போன்று 100 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டியதை திட்டமிட்டு அழகாக ஹமாஸ் செயல்படுவதாகவும், அதற்கு மூல காரணம் ஆழமான இறை நம்பிக்கை மற்றும் பொறுமை என்பதை ரமி இக்ரா தனது உரையில் சுட்டிக்காட்ட தவறவில்லை. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஹமாஸை ஒழிப்பது அவ்வளவு சாத்தியம் இல்லைங்க, அது கனவுலையும் நடக்காது, அது ஒரு காலமும் குறித்து வைத்துங்கள், ஐடிஎஃப் என்கின்ற சியோனிச இராணுவத்தால் அது சாத்தியமே இல்லை, ஹமாஸை அழிக்க முடியாது, ஹமாஸையும் ஒழிக்க முடியாது என்று சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய மறுபடி சொல்றார். அக்டோபர் 7 மிகப்பெரிய தோல்விங்க, ஒரு சின்ன குழுங்க. அது யார் சொல்றா? ரமி இக்ரா. ஒரு சின்ன அரபு குழுவிடம் நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறீர்கள், உன் நாட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய அட்டுழியத்தை அவர்கள் உங்களுக்கு எதிராக செய்திருக்கிறார்கள். இன்டெலிஜென்ஸினுடைய தவறான பார்வை, இஸ்ரேலுடைய இராணுவம் மட்டுமல்ல அரசின் தவறான பார்வை, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு, இஸ்ரேலுடைய பார்வை பிணை கைதிகளை விடுவிக்கிறதுல மட்டும்தான் அந்த 2 வருஷமா நடந்துச்சு, அதையும் அவர்கள் முழுமையாக கொண்டு வரல, அதையும் அவங்க தான் பரிதாபப்பட்டு விட்டாங்க, இவங்க எதுவும் கொண்டு வரல அப்படிங்கிறதையும் மொசாத்தினுடைய தலைவர் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்றார். தேச பாதுகாப்பு, தேசத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை, நீங்க உங்களுக்கு மாறாக இந்த 2 வருஷம் கூட பிணை கைதிகளை முழுமையாக கொண்டு வரலையே என்பதை அவர் ரொம்ப ரொம்ப கவனமாக சொல்கிறார் ரமி இக்ரா. இஸ்ரேல் வந்து யூத இதயத்தோடு தான் பிரச்சனைகளை அவர்கள் அணுகிறார்கள். நாங்க ஒரு மேலாதிக்க சக்தி, நாங்க கடவுளின் சக்தி, நாங்க சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், ஆண்டவருடைய படைப்புகள், அப்படிதான் ஒரு சியோனிசமாக மேலாதிக்க மேற்பான்மை. அதைத்தான் அவர் சொல்றாரு. யூத ஹார்ட், அதாவது யூத மனப்பான்மையோடு தான் பிரச்சனையை நீங்க செய்றீங்களே தவிர, இதனால யுத்தத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? 26 மாசம், 2 வருஷம் தாண்டி 2.25 வருஷம் ஆச்சப்பா, என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்கள்? ஹமாஸ் உங்களால ஒழிக்க முடிஞ்சதா? ஹமாஸ் இப்ப ரெக்ரூட் பண்றாங்க, ஹமாஸ் முன்னை விட ரொம்ப பலமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க, காசாவை முற்றிலுமாக அழித்தீர்கள். அங்க இருக்கக்கூடிய 4 வயது 3 வயது குழந்தையும் வருங்கால ஹமாஸாக நீங்கள் பார்த்தீர்கள். விளைவு, அந்த மக்களை பட்டினி போட்டு கொலை செய்தீர்கள், பட்டினி போட்டு சாகடித்தீர்கள், நோயால் நொம்பலத்தால் அவரை வாட்டி கொண்டிருக்கிறீர்கள். மற்றபடி நீங்க என்ன செஞ்ச முடிஞ்சது உங்களால? சொல்லிட்டு ஒரு தனி நபருக்கு அங்க எவ்வளவு வருமானம் வருது தெரியுமா? இஸ்ரேல்ல, இது காசாவில் ஒரு தனி பலஸ்தீனியன் 17 ஷேக்கல், அதாவது ஒரு நாள் வருமானம் 17 ஷேக்கல். ஆனா ஹமாஸ்ல பணியாற்றக்கூடிய அந்த சிறிய அரபு குழுவினுடைய வருமானம்
ஒரு நாளைக்கு 20 ஷேக்கல் என்பத கருத்தையும் ரமி இக்ரா, மொசாத்தின் முன்னாள் யூரோப் யூனியனுடைய இன்டெலிஜென்ஸின் தலைமை பொறுப்பிலிருந்து அவர் சொல்கிறார். ஹமாஸ் தான் இப்போது எந்த அளவிற்கு அங்கே அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டுட்டீங்களா? இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்களே விட்டுட்டு, உங்களால முடியலையே. இப்போ ஹமாஸ் தான் அங்க ஆட்சி செய்யறாங்க. நாட்டில் உள்ள எல்லா பகுதிகளும் கண்ட்ரோல்டு பை ஹமாஸ். டிஸ்ஸாம் அது இதுன்னு சொல்றீங்க, ஆயுதத்தை கீழே வைன்னு. ஹமாஸ் வைக்கல. ஹமாஸை உங்களாலையும் ஒழிக்க முடியாது. ஐடிஎஃப்க்கு ஒழிக்கிற திறனும் இல்லை, சக்தியும் இல்லை, அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறதையும் மொசாத் சொல்கிறது. இஸ் கன்ஃபர்ஸ்டு. அது மட்டுமல்ல, மேற்கு கரை அதிகாரத்தை சுருட்டுவதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அங்கே 5000த்திற்கும் மேற்பட்ட செட்டிலர்ஸை குடியேற்றுகிறீர்கள், ஃபோர்ஸபிள் குடியேற்றம். ஆனால் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்ல 60% மேற்பட்ட பொதுமக்கள் ஹமாஸினுடைய தீவிர ஆதரவாளர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர வேறு யாரும் இல்லை. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மேற்க வைத்த அதிகாரத்தை இங்க பகிர்ந்து கொள்ளலான்னு. ஆனால் மக்கள் என்னவோ ஆயுதங்களை கைப்பற்றிவிட்டு ஹமாஸை ஒன்றுமில்லாமல் நிராயுதபாணியாக ஆக்கிவிட வேண்டும். அது நடக்காது. மேற்கில் வாழக்கூடிய 60% மக்கள் ஹமாஸின் ஆதரவாளர்கள் என்று ரொம்ப தெளிவா சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாரு. ஈரானை தாக்குனீங்களே, அதுல உங்களால என்ன சாதிக்க முடிஞ்சதுங்க? அது ஈரோப்பாவுடைய ஒரு கண்டத்திற்கு ஒப்பான ஒரு பெரிய தேசம். அந்த தேசத்துல நீங்க 70 வெறும் விமானங்களை மட்டும் அனுப்பி குண்டை போட்டு வந்தீங்களே, அதனால அவர்களுக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டம் இல்லை. GBU-57 அமெரிக்காவின் டியூகோ கர்சியால இருந்து கிளம்பி நீங்க 3 இடங்களை அணு உலைகளை குண்டு போட்டீங்களே, அணு உலைகளை அடைக்க முடிஞ்சதா? அதை அணுக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த அணு உலைகள் இப்ப அவங்க என்ரீச் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 430 அல்லது 440 கிலோகிராம். இது எல்லாமே என்ரீச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இனி அதை 10 அணுகுண்டுகளை உருவாக்குவதற்கு சயின்டிஸ்ட் தேவையில்லை, பொறியாளர்களே போதும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? தேடி தேடி அணு விஞ்ஞானிகளை, நியூக்ளியர் சயின்டிஸ்டை கொண்டீங்க. ஆனா அவங்க எல்லா பணியும் செய்து வச்சுட்டாங்க. அடுத்த சயின்டிஸ்ட் உருவாகுறாங்க. இப்ப இருக்கிற பொறியாளர்களே 440 450 கிலோகிராம், ½ டன் கொஞ்சம் கம்மி. அதை வைத்து என்ரீச் பண்ணப்பட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணுகுண்டாக அவர்கள் மாற்றி விடுவார்கள். நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. ஃபர்தாஸ்ல இன்னும் 3 இடங்கள்ல குண்டு போட்டீங்களே, அவங்க எங்க ஏதாவது ஒரு லீக்கேஜ் வச்சா? மாறாக ஒன்றை செய்ய முடிந்தது என்றும் அவர் சொல்கிறார். என்ன தெரியுமா? பல குழுக்களாக, பல இனங்களாக, பல கொள்கைகளில் பிளவுபட்ட ஈரான் மக்களை அமெரிக்காவும் யூதர்களும் ஆகிய நீங்களும் குண்டு போட்டதன் விளைவாக அந்த மக்கள் தேசபக்தி மிக்கவர்களாக ஒருங்கிணைந்து ஒரே குரலில் ஒரே தலைமையில் வந்து விட்டார்களே. இதுதானே நீங்க செய்த சாதனை. யார் கேட்கிறா? ரமி இக்ரா தன் கருத்தில் வேதனையை பயன்படுத்துகிற மட்டும் இல்லை. இன்னைக்கு ஈரான் பழைய மாதிரி இல்லைங்க. அவர்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் பட்ட அந்த அனுபவத்தை, வேதனையை பெற்றுக்கொண்டு நீங்கள் வீசி இந்த குண்டடிகளை எல்லாம் தாங்கி கொண்டு பலமாக ஒரு வெறி பிடித்த மிருகமாக மாறி இருக்கிறார்கள். அப்படிங்கிற கருத்தை, அச்சுறுத்தும் கருத்தையும் வைத்திருக்கிறார். பலமான இன்றைக்கு ஈரான் ஒரு அடிப்பட்ட பலமான பயங்கர மிருகமாக மாறி இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக பிளவுபட்ட மக்களை எல்லாம் ஒன்றுபட செய்து விட்டீர்கள். அடிப்பட்ட பலமான மிருகமாக ஈரானை மாற்றியிருக்கிறீர்கள். ஆகவே அடிப்படை பிரச்சனையில் இஸ்ரேல் பார்ப்பதில்லை. அவர்கள் எந்த பிரச்சனையும் இந்த அரசும் தலைமையும் ஊடுருவி பார்ப்பதில்லை. எல்லா பிரச்சனைகளும் மேலதிகாரத்தின் மட்டத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் தோல்வியை தான் இன்னும் அடைவீர்கள். அவர்களுடைய இறை நம்பிக்கையை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுடைய ஆழமான பொறுமையை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காலமும் நீங்கள் ஹமாஸை அழிக்கவும் இல்லை, அழிக்கவும் முடியாது. அழிப்பதற்கான தகுதியும் திறனும் ஐடிஎஃப்ல கிடையாது. அப்படிங்கிறதுல சொன்ன கருத்து ஆதாரமான கருத்து. ரமி இக்ரா சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். அடுத்து நான் ரமி இக்ராவுடைய கருத்தை
லண்டனிலிருந்து வெளியான அந்த செய்தியை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அடுத்த மொசாத்தினுடைய அதிகாரி மேயர் ஜெனரல் உசி தயானுடைய கருத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த செய்தியில் தர்றேன். மிக்க நன்றி.